நிறுத்துறீங்களா? நாங்க பார்த்ததே கிடையாது. காலையில முதல் வேலையை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எதுக்குன்னு? அங்க வந்து நாங்க 4 பேர் வாசிக்க வேண்டாமா? நீ அங்க வாச்சா நான் தக்காளி பூண்டு விற்க தான் போகணும். நீ எப்படி ஒரு ஆளை சமாளிப்ப? காரணம் வேற தம்பி. என்ன? அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? என்ன பாட்டு? கமாம் பேபி டோலுக்குட்டப்பா புல்லட்டு. இந்த பாட்டு தெரியுமா? இப்பதான் கேள்வியே பண்றோம். இந்த பாட்டு தெரிஞ்சா மட்டும் தான் அங்க வாசிக்க முடியும். இல்லனா வாசிக்க முடியாது. சரினே. சரி நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. பப்புன்கார வெளியில வந்தாச்சு. ஏய் எவன்டா அவன் திருட்டு போய்? ஏய் யாரா அது? எடுவா மொண்ண போடுவா. எவன்டா அவன்? யாரா அது? என்ன உள்ள பாரு இவன பப்புனுக்கார வந்திருக்கானே. யான்னு பாரு. மண்டே பாரு நூடுல்ஸ் மண்டே. யார தேடுற? பப்புன தேடுற. யாரு அது பப்புனு? ஏய் நான் தாயா பப்புனு. அண்ணே நீ பப்புனா? ஏன்? நேத்து கருவு பசங்கள சமோசா 4 பத்து வித்துக்கிட்டு இருந்த நீ பப்புனா? நான் சமோசா 4 பத்து வித்த நீ சுட்டு கொடுத்த. சரி விடு நம்ம ரெண்டு பேரும் வியாபாரத்தை வெளிய சொல்லாத விடு. ஏங்க உங்க அம்மா மேல சத்தியமா நீங்க பப்புனு? அப்படினா சொல்லிக்கறாங்க. வாங்கம்மா வாங்க சமோசா 4 பத்து வாங்க வாங்க சூடா இருக்கு. பாத்தியா பழக்க தோஷம் போகுதான்னு. சரி விடு வெளிய சொல்லாத. ஆமா நாடகம் பார்க்க கூட்டம் வந்திருக்குதா இல்லையா? கூட்டம்லாம் அப்படியே கடல் மாதிரி நிரம்பி உட்கார்ந்திருக்காங்கடா. கடல் மாதிரி நான் தண்ணியா கிடக்கா? ஏய் கடல் மாதிரி நிரம்பி உட்கார்ந்து பாக்குறாங்க. எங்க ஏன் கண்ணு கொண்டு கூட தெரியல. கலட்டி விட்டு பாருனே. தம்பி 50000 கடை. அட அவுத்து விட்டாத பாருனே. 1 லட்சம் கடை வர. அட தூக்கி விட்டாத பாரு. ஐயோ கோணவாய கொட்டா விட்ட மாதிரி. எப்படி? சி அண்ணே இந்த கண்ணுல போட்டுருக்கீல மங்கள கண்ணாடி. அத கலட்டி விட்டு பாரு எவ்வளவு கூட்டம்னு உனக்கு தெரியும். ஆமா இருக்குதா? ஐயோ இந்த கலட்டி விட்டு பாரு. ஏய் ஆத்தாடி ஆத்தா. கொள்ள கூட்டம் யோ. ஏய் இவங்க எல்லாம் பார்த்தா கொள்ள கூட்டம் மாதிரி தெரியுதா? ஏய் மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டம்யா. தெளிவா சொல்லுனே. இப்படி கூட்டம் இருந்தா எனக்கெல்லாம் விடிய வரல கிறுன்னு இருக்கும். என்னது? மனசு. ஓஹோ மனசு நல்லா இருந்தா தான் தொழில் பண்ண முடியும். மனசு நல்லா இல்லன்னு வச்சுக்க தொழில் பண்ண முடியாது. தொழில் அந்த தொழில் தான். இந்த கண்ணாடி போடுறது தான் தெரியல. நான் போடவா? இந்த கண்ணாடி நான் போட்டு பார்க்க என்ன? போடு பாப்போம். ஐயோ மொக்கே. போடு எப்படி இருக்கீங்க பாப்போம். எப்படிடா இருக்கு? செத்து போனக்கு சித்தப்பா மாதிரியே இருக்கற. கருமா அதுக்கு நான் போடாமலே இருந்திருக்கலாம் டாடி. சரி விடு போலாம். வாங்க பால்ல வணக்கம். சரி நம்ம போயிட்டுக்கலாமே. நல்ல தள்ளி பாப்போம். இல்லனாலும் தள்ளிதே ஆகணும். வேற வழி இல்ல. வாங்கிட்டே அட்வான்ஸ். பகவான் பாட எப்படி இல்ல ஆனாகி பெண்ணானே பணக்கு வணக்கம் பம்பர பிள்ளை பொண்டாட்டி ஆடானே பழைய அப்பனுக்கு வணக்கம் அப்படி மாவாடே மாவாடே குடிகாரு நைட்டி வெள்ளி அத்தனையும் போட்டுக்கிட்டு அழகாக வந்திருக்கும் பரவ பெண்களுக்கு வணக்கம் ஆட கட்டிக்கிட்டு மேலாட போட்டுக்கிறேன் பரவ பெண்களுக்கு வணக்கம் புருஷனே கட்டிக்கிட்ட புருஷனே ஒரு பட புருஷனே அடுத்த புருஷனே நல்ல புருஷனே ரொம்ப புருஷ புருஷோட இல்லாம புள்ள குட்டி பத்து பொண்டாட்டி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி ஒரு பட பொண்டாட்டி அடுத்த பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி ரொம்ப பொண்டாட்டி ஒல்லியே பாட்டி வாழ்க ஏண்டா பொண்டாட்டி ஒளிங்கற நீ? என்ன பொண்டாட்டி ஒளிங்கற நீ? ஏன் தோசை சட்டி தூக்கி போறற? ஏய் தோசை சட்டியை முத நல்லா பாரு. சி ரசத்துல பூண்டு அதிகமா போட்டாங்க. ஏனே தமிழ்நாட்டுல பிறந்துட்டு நீ பொண்டாட்டி ஒளிங்கற நீ முத. ஏன் நீ பொண்டாட்டி முத மாம்பளைய முத. சரியா நீ சொல்றம்போதயா தொட்டு பாரு. ஏனே பொண்டாட்டி ஒளிங்கற பொண்டாட்டி அருமை தெரியுமா உனக்கு என்னன்னு? பொண்டாட்டியோட அருமை என்னையா? ஏனே உன் வீட்ல உன் பொண்டாட்டி செஞ்சாலும் செய்யாட்டியும் என்னது? வீட்ல வேலை வெட்டினே சரி. போட்டாலும் போடாட்டியும் அது என்னது? சம்பாரிச்சு காசு பணத்தை ஆ. காலையில வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்த பணிக்கு ஏய் காலை வரைக்கும் நல்லா இரு. சரி. திடீர்னு இந்த மேடையில செத்து போயிடுற நீ. தாலி இருக்கிற பொண்டாட்டி தானே இருக்கும். அப்புறம் எப்படி பொண்டாட்டி ஒளிங்கற நீ? என்னையா விடிய வரல நல்லா இருக்கு சொல்லிட்டு காலையில சாக சொல்ற. அட ஒரு பேச்சுக்கு. சக்கரனே எழுதி நக்கனா இன்னைக்கா போகுது. ஆமா தாலி இருக்கிற பொண்டாட்டி தானே இருக்கும். யார் சொன்னது? நாங்க சொல்றோம். இப்படி சொல்லிதான் தமிழ்நாட்டு ஆம்பளை பூரா வீணா போனது. ஏன் என்ன? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க தம்பி. என்னனே? கல்யாணம் பண்ணனா வாழ்க்கையில முன்னேற முடியாது. அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிட்டியா? அண்ணே இப்பதான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். யார் உன் பேர் இருக்கா? ஏய் நான் சொல்றது பூதி கேளியா? சரி இருக்கட்டும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி வீடு கட்டியிருக்கியா? வீடா? பெட்டிக்காரர் தான் சமாசாரம் கட்டியிருக்காரு. கட்டியிருக்காரா? ஆமா வீடு கட்டியிருக்காரு. ஆனா பேஸ்மெண்ட் தான் நிக்குது கட்டட மேல வர மாட்டேங்குது. பேச மடத்துல நிக்குது. ஆமா ஆஹா வப்பாட்டி வச்சிருக்கியா? வச்சிருக்காருண்ணே ஊரும். அப்படியா? ஆமா வச்சிருக்காரு. அப்போ வீடு கட்டலையா? கட்டடம் பேஸ்மெண்ட் தான் நிக்குது கட்டடம் மேல வர மாட்டேங்குது. ஐயய்ய நான்லாம் வப்பாட்டி வச்சு 6 வீடு கட்டியிருக்கேன். 6 வீடா? எங்களுக்கு ஒரு வீடு வாடகை கொடுனே. சொந்த வீடு தம்பி. எல்லாமே சொந்த வீடா? எப்படி நீங்க எல்லாம் 6 வீடு கட்டி இருக்க? ஓ வப்பாட்டி என்ன வேலை செய்யுது? 100 நாள் வேலைக்கு போகுது. மாசத்துல கட்டடம் மேல வரும். ஏனே? 150 ரூபாய் சம்பளம். ஆமா 150 என்ன பண்றது? இப்ப அது கூட இல்லையே. ஏன் வப்பாட்டி 6 பேர் டீச்சர். ஈச்சரா? ஆமா சவாரி ஓட்டிட்டு போ. அப்புறம் டீச்சர்யா. ஓ டீச்சர். தெளிவா சொல்லு. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். ஓஹோ 50000 அவளுக்கு 50000 நம்மளுக்கு. கணக்கு போடு. கணக்கு போடு நீங்க. 3 லட்சம் ரூபாய். அப்புறம் எதுக்கு நீ பப்புன்னு அழகா வீட்ல இருந்து சம்பாரிச்சிட்டு போயிருக்கலாமே? அது அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன?
கலை. ஓ கலை. கலை கலை இல்ல ஆ கலை. அதனால கலையை வந்து நம்ம வளர்க்கணும். ஓஹோ எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் ஆ இந்த ஆடுன காலம் பாடுன வாய் சும்மா இருக்காது. கண்டிப்பானே. எங்கனையாவது சத்தம் கேட்டுச்சுன்னா நான் தூக்கத்திலேயே ஆடுவேன். நான் பாட்டுக்கிட்டான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன். விடு வெளிய சொல்லாத விடு. அந்த மாதிரி கலையை வளர்க்கணும். ஆ வப்பாட்டி வச்சு எப்படி வீடு கட்டணும் தெரியுமா? எப்படி? அதான் 3 லட்சம் சம்பளம். சரி. இப்போ நீங்க வீடு கட்ட முடியல. ஆஹா. தம்பி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. என்னனே? கல்யாணம் பண்ணனா ஏன் முன்னேற முடியாதுன்னு சொல்றேன் தெரியுமா? ஏன்? நம்ம தாளக்காரர் இருக்கு அப்படி இல்ல? ஆமா தாளக்கார பையன். அங்கனே அது என்ன ஒரு சாப்பிட்டது வெள்ளியணை காமாட்சி ஹோட்டல். வெள்ளியணையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சரி. இந்த தம்பி என் பக்கத்துல உட்காந்துருக்க. வீட்டுல இருந்து போன் அடிச்சிட்டாங்க. சரி. எடுத்தோடனே அலோங்க. ஏங்க நாடகத்துக்கு போயிட்டீங்களா? சரி. ஏண்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சரி மாமா நாடகம் நடக்குதா? சரி. என்னடி இப்படி கேட்ட நாடகம்லாம் நடக்குதுன்னு சொல்ல. சரி மாமா. சரி. நாடகத்தை ஆடிட்டு சம்பளத்தை முழுசா வாங்கிட்டு வாங்க. சரி. காலையில எல்என்டி காரங்க லோன் காரங்க வருவாங்க. ஓஹோ. இப்படி போட்டு அறுக்கிறதே பொண்டாட்டி. ஆனா வாழ்க்கையில முன்னேறணும்னா வப்பாட்டி மட்டும் தான் இருக்கணும். ஓஹோ. ஏய் பொண்டாட்டி மட்டும் தான் இருக்கணும். அப்படியா? ஆமா. ஓ கதைக்கே நான் வரையா. பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும், வப்பாட்டியும் நல்லா இருக்கட்டும். 2 வண்டி வச்சு ஓட்டுவோம். சரி. எந்த வண்டியில ஆயில் லீக்கேஜ் ஆகி புகைய குப்பு குப்புன்னு தள்ளுதோ அத ஓர கட்டி நல்ல வண்டியை ஓட்டுவோமே. சரி. 2 நல்லா இருக்கட்டுமே. பொண்டாட்டிய வாழ்க, வப்பாட்டிய வாழ்க. பொண்டாட்டிய வாழ்க, வப்பாட்டிய வாழ்க. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டிய சேர்த்துக்கிற புண்ணியவான்களுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிற புண்ணியவான்களுக்கு வணக்கம். காதலில் தோல்வியுற்று மூட்டை மூச்சு வார்த்தை முடிச்சு கைலாசம் பொண்ணவருக்கு வணக்கம். காதல்ல தோல்வியிட்டு பூச்சி வரதான் முடிச்சு பொண்ணவருக்கு வணக்கம். மத்தவங்க பெத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செஞ்சவங்க வணக்கம். மத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்தவருக்கு வணக்கம். தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு தாறுமாறா பேசிக்கிட்டு மண்டையை உடைப்பவங்க வணக்கம். தண்ணியதான் போட்டுக்கிட்டு தாறுமாறா வண்டி கிடிப்பவருக்கு வணக்கம். வணக்கமே எங்கள் வணக்கமே, வணக்கமே அன்பு வணக்கமே, எங்கள் வணக்கமே. தீர்மானம்யா. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மரியாதை தாய்மார்களே, நண்பர்களே, நாடக கலை ரசிகர் மக்களே, இவ்வூர் நாட்டாமக்கர் ஐயாவர்களே, ஊர் தலைவர் ஐயாவர்களே, மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று காவல் காக்க வந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயாவர்களே, மற்றும் கோவிலில் ஆட்டி கொண்டிருக்கும் அண்ணே ஒரு 5 கிலோ பச்சரிசி வாங்கி தர ஆட்டி தர சொல்றேன். என்னத்த இப்ப நீதே கோயிலில் ஆட்டி கொடுக்கும்னு சொன்னீல்ல. என்ன இட்லிக்கு மாவாட்டுறாரு? அப்புறம் முகரைய பாரு, கொட்டா உச்சிக்கு ஷேவிங் பண்ண உன் முகரைய பாரு மொன்ன மூஞ்சி. சரி விடு, வெளியில சொல்லாத. தவறா நினைக்க கூடாது. சரி. கோயில் பூசாரி காலையில குளிச்சு எந்திரிச்சு வருவாரு. எந்திரிச்சு வந்தோடனே திறப்பாரு. என்னத்த? கோயில் கதவத்தை ஓஹோ. திறந்த உடனே காட்டுவாரு. அது என்னத்தனே? தீப ஆராதனை தட்டையா. சரி. காமிச்சோடனே கையில பிடிச்சிட்டு ஆட்டுவாரு. அது என்னத்த? மணிய. ஓஹோ. மணியில 2 வகை மணி இருக்கு. ஒன்னு அண்டா மாதிரி பெருசா இருக்கும். சரி. மேல தொங்கிட்டு இருப்பாங்க. ஆமா. நடுவுல ஒரு கைத்தை கட்டி விட்டுருப்பாங்க. நம்ம ஆளுக்கு அதை பிடிச்சிட்டு தான். ஏய் எதை அந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டியா? கைத்தை பிடிச்சிக்கிட்டா? அந்த மணிக்கு பேர் என்ன? அது பேரு ஆலயமணி. மொகரமணி. அப்புறம் ஆலயமணியா? அப்புறம் ஆலயத்துல இருக்கனால ஆலயமணி தானே அது? கிடையாது. மேல இருந்து கிளம்ப தொங்குதா இல்லையா? ஆமா. அதனால அதுக்கு பேரு தொங்கும் மணி. இந்த தங்கமணிங்கிறது அது நீ வச்சிருக்கிற பொம்பளை பேரு. சரி விடு, வெளிய சொல்லாத. அதே மாதிரி கோயில் பூசாரி கையில பிடிச்சு குலுக்குவாரு. அது என்னத்தனே? மணியத்தான். ஓஹோ. அந்த மணிக்கு பேரு அது குலுக்கல் மணினே. பூஞ்சாமணி. பூஞ்சாமணி ஒரு 2 மிருதங்கா இருக்கு இல்லையா? ஏய் பூஞ்சாமணி குலுக்கல் மணியா? பூஜை மணி. ஓஹோ. கோயில் பூசாரிக்கு முதலிடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சரி. கோயில் பூசாரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்புக்குரிய அருமை சகோதரர் கரூரைச் சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி எம்கேடி விக்னேஷ் அவர்கள் நாடக கலைகள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மூக்கனாங்குறிச்சியை சேர்ந்த பரமேஸ்வரி அக்கா அவர்கள் எனக்காக 50 ரூபாய் மதிப்பாக கொடுத்துள்ளார். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரமேஸ்வரியா? ஆனா உனக்கெல்லாம் அன்பளிப்பு கொடுக்குறாங்க பாரு. கொஞ்சம் பொறு, உனக்கும் கொடுப்பாங்க. எனக்கு உள்ளே கொடுத்துட்டாங்க. விதவிதமா சோப்பு சேப்பு கண்ணாடி ஏன் அக்கா மக வந்து நின்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குற வெங்கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல வேற பேர் சொன்னீங்க காலையில. உண்டு நான் வச்சேன் பாரு நெஞ்சுல. நெஞ்சு மேல இருக்கு. நாங்க 2 பேரும் பிஞ்சில
அட எங்கேயும் போய் கொஞ்சல டாவு டாவு டாவுடா தாவில் நாட்டடையடா டாவு டாவு டாவுடா தாவில் நாட்டடையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மாட்டலே பாசம் காலங்காத்தாளாவோ விட்டு முன்னால காலையில் எழுந்து கோல போடு கையில் காதல சவுண்டு கிட்டு நானும் எழுந்தண்டா எழுந்து பார்த்ததுல ஜன்னல திறந்தண்டா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா தூக்கு போட்டு சாவுடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டையிடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்க மக வந்து நின்ன முன்னாடி சேத்தி மாநகரிலே சவுத் ஓஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில கிளஸ் வாங்கி தந்த பகவான் கடையில கப்பீஸ் வாங்கி தந்த கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட்டை தச்சு தந்த தேவி தேட்டரில காதல் கோட்டை படம் பார்த்து அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல ஏன் கொரோனாவா இல்ல எய்ட்ஸ் கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா தாவில் நாட்டடையடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டையிடா விதவிதமா சோப்பு சேப்பு கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே லவ் ஒரு கண்ணாடி அவ உடைச்சலாம பாக்குறவைங்களாடி என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்ச பாரு நெஞ்சில நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில எங்கேயும் போய் கொஞ்சல டாவு டாவு டாவுடா தாவில் நாட்டடையடா டாவு டாவு டாவுடா தாவில் நாட்டடையடா ஐயா 4 பேத்துக்கு கொடுக்குறேன் தம்பி நாங்க தர 4 பேர் வா என்னத்த ஏய் வணக்கத்தை கொடுத்தையா ஏன் தெரியுமா நீங்க 4 பேருமே எனக்கு தெய்வம் ஆனா நம்ம அத்தனை பேத்துக்கு தெய்வம் தெய்வம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற மக்கள் ஆமானே ஏன் தெரியுமா அவங்க முதலாளிங்க நம்ம தொழிலாளிங்க ஓஹோ தொழில் செய்ய வந்திருக்கிறோம் சரி முதலாளிங்க வந்து நம்ம கிட்ட வேலையை வாங்கணும் கண்டிப்பா வேலை வாங்குறத விட்டு புண்டாடிச்சு முடிஞ்சனே பறக்கான தூங்க கூடாது தூங்குனா என்ன பண்ணுவ தண்ணி போட்டு எழுப்புவே ஓல்டு மங்கா விஸ்கியா பிராண்டியா 18 48 பக்காடி லெமனா ஒக்காவா கொக்காவா தூங்கு வீட்டுல தூங்கும் ஏய் ஒக்காலியா ஓட்கா குடிகார பையங்கிறது இப்பதான் ஏன்னா தெரியும். வரும்போது நம்ம 2 வீலர் வரப்ப கட்டிங் போட்டு வந்தோம் ஹலோ சுரேஷ் கண்ணா அன்பு அன்னார் அவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. ஹலோ சரி நம்ம போயிட்டுக்கலாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல கொக்கர போயிடும். ஆமா ஆமா அது அப்புறம் பாத்துக்கலாம். அதாவது நம்ம கதைக்கு போயிட்டு இருக்கணும் போலானே. ஏன்னா வந்தா நாடகம்னா வீட்டுக்கு போகணும்னு இருக்க கூடாது. கண்டிப்பா நம்ம நாடகம் ஆடுறது எதுக்குன்னு தெரியுமா? எதுக்குனே சம்பாதிக்கவா? அதுதான் தவறு. நாடகம் ஊர்ல வைக்கிறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? சில பேர் நினைப்பாங்க திருவிழா வச்சிருக்காங்க சரி தெய்வம் பார்க்கணும் அப்படின்னு நாடகம் வைக்கிறோம் சரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது உண்மைதான் சரி இல்லன்னு சொல்ல கிடையாது. இந்த இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் என்ன நாடகம் தெரியுமா? என்ன நாடகம்? பாசுபதக்கணை. சரி அப்படின்னா மகாபாரதத்திலே ஒரு பகுதி. சரி மகாபாரதத்திலே இந்த பஞ்சபாண்டவர்கள் அவங்க நாட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. சரி காரணம் என்ன? என்ன? அண்ணன் தம்பி பிரச்சனை. ஓஹோ இது எதனால பிரச்சனை? என்ன? மண்ணுனாலதான். ஓஹோ இன்னைக்கு சொத்து தகராறு அண்ணன் தம்பிகளுக்கு வருதுன்னா காரணம் யாரு? யாரு இல்ல இவங்க பண்ண வேலைதான். இந்த பஞ்சபாண்டவர்கள் பண்ணின வேலை.
ஆனா நிறைய பேர் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் 6 பேர்னு சொல்லுவேன். எப்படி உன்னையும் சேர்த்துக்கிட்டியா? உண்மையாலுமே 6 பேர் தான் பிறந்தது. சரி. அதுல ஒரு ஆளை தள்ளிடுறாங்க. ஏன் எங்க கிணத்துக்குள்ளயா? ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்கய்யா. ஓஹோ. எப்படின்னு கேளு. எப்படி? கர்ணன் தான் முதல். சரி. ஃபர்ஸ்ட் அவன் தான். சரி. அதுக்கப்புறம் தான் தர்மரு, வீமே, அர்ஜுன, நகுல, சகாதேவன். ஓஹோ. ஆனா நம்ம ஏன் கர்ணனை சேர்க்கறது இல்ல? ஏன்? அது ஒரு பெரிய கதையா. சரி. குந்தி தேவிக்கு முதல் மகன் யாருன்னு கேட்டா கர்ணன் தான். ஓஹோ. ஏன்னா சூரிய பகவானுடைய அம்சம் பொருந்தியவர். சரி. நான் நிறைய கதை பேசுவேன். ஆமா ஆமா. ஆனா நாடகம் வந்து பாசுபத நாடகம். டைம் இருக்கு. பேசிடுவாங்க. இந்த மகாபாரதத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மகாபாரதத்தை நேர்ல பார்த்தது கிடையாது. ஆமா. இந்த புராணங்கள் மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால யாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது. சரி. அருமையான நடிகர்களை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருக்கணும். போலானே. முந்தா நாள் ஒரு நாடக ஏஜென்ட் போன் பண்ணாரியா. சரி. அவரு யாருக்கு போன் பண்ணாங்க? எனக்கு தான். உங்களுக்கு எதுக்கு போன் பண்ணாரு? அதுதான் எனக்கும் தெரியல கரெக்ட்டா. அட பாரு. பாரு நான் நல்ல தூக்கம். நான் தூக்கத்திலே புது நம்பரா வரவும். சரி. யாரா புதுசா நம்மளுக்கு போன் பண்றாங்க? கடன்காரனா இருப்பானோ? அப்படித்தான் நினைச்சேன். எடுத்தோனே ஹலோ அப்படினே. சரி. தம்பி பப்புனுக்கார தம்பியா நாங்க. ஆமாங்கன்னு. தம்பி மதுரை காரியாபட்டியில இருந்து பேசுறோம்னாங்க. ஓஹோ. சொல்லுங்கய்யா அப்படின்னு. தம்பி நான் நாட்டாமக்காரர் பேசுறேனாரு. சரி. சொல்லுங்கய்யா என்னங்கய்யா விஷயம்னு. தம்பி உங்களை நாங்க வால்டிப்ல பார்த்தோம். அது வால்டிப்லனே யூடியூப். என்னமோ ஒரு டீப். வால்டிப்பா. அதுல பார்த்தா. சரி. நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்ககிட்ட நாடகம் பேசலான்னு போன் பண்ண தம்பினாரு. ஓஹோ. சொல்லுங்கய்யா அப்படின்னு. தம்பி என்ன நாடகம் புதுசா இருக்குதுன்னு கேட்டாரு. சரி. நான் சொன்னேன் ஐயா புது நாடகம் ஒண்ணு கூட வரல. சரி. அதாவது இதிகாசம், புராணம், சரித்திரம் இப்படி நாடகம் நிறைய இருக்கு. மக்கள் என்ன ஆசைப்பட்டு கேக்குறீங்களோ சரி அந்த நாடகத்தை போட்டு தர்றேனே. சரி. சரி தம்பி இந்த வள்ளி திருமண நாடகம் போட்டு கொடுங்க அப்படினாரு. சரி. போட்டுக்கலாங்கயான்ட்டு. எவ்வளவு தம்பி செலவு வரும்னு கேட்டாரு. சரி. என்னங்கயா பெருசா வந்துற போகுது? வேற 60,000 தான் போதும். 60,000? 60,000 இல்ல 60,000. 60,000 நம்ம உச்சரிக்கிறதுல தான் இருக்கு. அப்படியா? 60,000னா பெருசா தான் தெரியும். 60,000 சொல்லு. 60,000 சிம்பிளா தெரியுதா? 60,000 தாங்கயா வரும்னே. சரி. சரி தம்பி நல்ல ஆளுங்களா போட்டுருங்க. சரி. இந்த 5,000 அட்வான்ஸ் போட்டு விடுறேனே. ஓஹோ. இந்த இது கூகுள் பே இருக்குல்ல? கூகுள் பே. அந்த செல்போன்ல வரும்லையா? கூகுள் பே. அந்த பேயில போட்டு விட்டாரு. 5,000. சரி. அட்வான்ஸா போட்டாச்சு. பேசுன எவ்வளோ? 60,000. 5,000 அட்வான்ஸ் வாங்கியாச்சு. நானு காரைக்குடியில பார்ட்டி எல்லாம் போட்டு. ஏன் கரூர்ல பார்ட்டி போட்டா? இங்க இருந்து வண்டி வாடகை கூட இல்ல. ஓ அதனால மிச்சம் பண்ணிக்கலாம். அது பக்கம். ஆளுகளை போட்டு கூட்டிட்டு போயிட்டு. சரி. போனோடனே நாட்டாமக்காரர் வாங்க தம்பினாரு. வாங்கய்யா அப்படின்னு. சரி. தம்பி நம்ம வீட்டுல தான் சாப்பாடு. போய் சாப்பிடுங்கனாரு. சரி. போய் சாப்பிடும்போது நான் கேட்டேன் என்னன்னு? ஐயா நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் பார்க்க கூட்டம் வருமானு கேட்டேன். ஓஹோ. என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? எங்க ஊர்ல நாடகம் வச்சதே கிடையாது தம்பி. வச்சதே கிடையாது. நாடகத்தை எங்க நாட்டு மக்கள் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு தான் பாக்குறாங்க. நீங்க அங்க வந்து பாத்துட்டு அப்புறம் சொல்லுங்க தம்பினாரு. ஓஹோ. சரின்னு நாங்க சாப்பிட்டுட்டு வந்தோடனே சீனை கட்டியாச்சு. சீனை கட்டி நாடகம் ஆரம்பிச்சாச்சு. பப்புனுக்காரன் வெளியில வந்து பாக்குறேன். கூட்டம்னாலும் கூட்டம். அடேங்கப்பா. சரியான கூட்டம்யா. அவ்வளவு கூட்டம். ஆனா ஒரு விஷயம் என்ன? நம்ம ஊர் மக்கள் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. ஆமா. அவங்க யாருமே பக்கத்துல உட்காரல. ஏனே? அவங்க வார அந்த போர்டு தெரியுது இல்ல? ஆமா. அவ்வளவு தூரத்துல உட்கார்ந்திருந்தாங்க. ஒரு 200 மீட்டர் தள்ளி. சரி எங்க உட்கார்ந்து பார்த்தா நம்மளுக்கு என்ன? நமக்கு என்ன? நாடகத்தை ரஷ்யா சரின்ட்டு. சரி. நானும் டான்ஸ்கார புள்ளி சனிமுலையில போட்டு குமிரி தள்ளி. சனிமுலையில தாளக்கார பையன் தான் இருப்பியா? சனிமலை வாடத்துல தான் கொட்டகை. ஓஹோ. கொட்டகை போட்டிருந்தாங்க. 1:30 மணி வரையிலும். சரி. பாப்பு டான்ஸ் குமிரி தள்ளிட்டு இருக்கிறேன். மணியை பார்த்தா மணி 1:30. ஓஹோ. ஆஹா மணி 1:30 ஆயிடுச்சு. இதுவரையில நம்மளே ஆடிட்டு இருந்தா கதையை எப்ப நடத்துறது? சரி. அப்படின்னு வள்ளியம்மா வெளியில தள்ளி விட்டேன். கீழே விழுந்துருக்குமே. ஏன் தள்ளி விட்டீல? கீழே தள்ளி விட்டேன். அப்புறம் உர போட்டு வெளியில போய் பாடுமான்னு அனுப்பிச்சு விட்டேன். ஓஹோ. அந்த அம்மா வெளியில வந்து குயில் மாதிரி பாடிட்டு இருக்காங்க. ஏன் அந்த காக்கா மாதிரி பாடனா? குரல் வளம் அப்படியா? ஓ குரல் வளம். அந்த அம்மா பாடிட்டு இருக்காங்க. சரி. பாடிட்டு இருந்தாலும் என்னால உள்ள இருக்க முடியல. உக்கிரமா இருக்கா? குளிர் காய்ச்சலா? குளிர் காய்ச்சலா? ஓ மோகர கூட்டம் இருக்குதா போயிருச்சா? ஓஹோ. பாக்கணும்ல? ஆமா ஆமா. அப்பப்ப எட்டி பாக்குறது. பார்த்தா அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. அப்படியே உட்கார்ந்திருக்கு கூட்டம். யாருமே எந்திரிச்சு போகல. எங்கிட்ட வெளிய கூட எங்கிட்ட போகல. உச்சாரிக்க கூட போலையா? அடேங்க அப்பா. அவ்வளவு ஆர்வமா நாடகத்தை ரசிக்கிறாங்க. அப்பதான் நான் நினைச்சேன் சரி இப்படி ஊர்ல சிறப்பா பண்ணணும் அப்படின்னு நாரதரை. சரி. 2 பேருக்கு தர்க்கத்தை ஏற்படுத்தணும்னு வச்சுக்க. நாடகம்னு சொல்லணும் ஓடும். சரி. அப்படின்னு நாரதரை போட்டவரையும் வெளியில தள்ளி விட்டேன். அவருக்கும் வள்ளிக்கும் பயங்கரமா தர்க்கம் நடக்குது. ஓஹோ. நடந்துகிட்டு இருந்தாலும் என்னால உள்ள இருக்க முடியல. சரி. ஏன் தெரியுமா? ஏன்? நாரதரை நான் சந்திக்கணுமே. ஓஹோ. அன்னைக்கு வர நானும் நாரதர் வேஷம் போட்டு வெளியில வர்றேன். ஏனே? வள்ளி திருமண நேரத்துல ஒரே நாரதர் தான். ஆமா. அன்னைக்கு நீயும் வேஷம் போட்டிருக்கியா? நாரதர் வேஷம் நானும் போடுறேன். நீ எப்படி போட்ட? அப்படி கேளு.
ஹீரோ யாரு? ஹீரோ யாரு? முருகன். ஹீரோயினி வள்ளி. இது வில்ல வில்லை நாரதர். வில்ல அந்த வில்ல நாரதர். நீ இந்த வில்ல காமெடி. ஓ கோமாளி. சரி நானும் நாரதர் வேஷம் போட்டு வந்து எனக்கும் நாரதருக்கும் பயங்கரமா தர்க்கம் நடக்குது. ஓஹோ மணி 3 3 ஆனாலும் கூட்டம் கலையில. ஆஹா என்னடா 3 மணி வரல இப்படி பாக்குறாங்க. சரி முருகனை தள்ளி விட்டுருவோம். முருகனை நம்ம எத்தனை மணிக்கு அனுப்புவோம்? ஒரு 4:30 5 மணிக்குனே. நாங்களாம் 6 மணிக்கு தான் அனுப்புவோம். ஆமா. ஆனா அன்னைக்கு இங்கே 4 மணிக்கெல்லாம் தள்ளி விட்டேன். சரி அவர் வெளியில வந்து சொம்ப காணாமாடா. ஏய் அது சம்போ மகாதேவா. நீ சொல்றதே தப்பு. ஏன்? அவர் சொன்னது கரெக்ட் தான். எப்படி? அந்த நேரம் பார்த்து டான்ஸ்கார புள்ள சொம்பு தூக்கிட்டு காட்ட பக்கம் போயிருச்சு. ஏன்னா ஒரு சின்ன சந்தேகம். என்ன? டான்ஸ்கார புள்ள சொம்பதுக்கு எடுத்துட்டு காட்டுக்கு பக்கம் போச்சு. நான் என்ன பின்னாடி போய் வீடியோவா எடுக்க முடியும்? இல்லன்னா ஒரு தெரியாம சந்தேகத்தை கேட்டேன். அதுக்கு என்ன ஆத்திர அவசரமோ? யாருக்கு தெரியும்? இதெல்லாம் சொல்ல முடியுமா ஐயா? சந்தேகத்துக்கு தானே. அந்த புள்ள கொண்டுட்டு போயிருச்சு. சரி இவர் பாடிட்டு இருக்காரு. மணி 5. ஓஹோ 5:30க்கெல்லாம் வேடனா வரணும். வேடனா வந்து ஓடுது பாருனாரு. சரி நான் போய் எங்கடி ஓடுதுன்னு மறைச்சுக்கிட்டேன். எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. சரி பவுடர் அழிச்சிட்டேன். லேசா பலன்னு விடியுது. என்னால உள்ள இருக்க முடியல. ஓஹோ இந்த கூட்டம் இருக்கா போயிருச்சா பார்க்கணும்ல. விடிஞ்சு உட்கார்ந்துருக்காங்களா? சரி ஏன்னா முருகனுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு தான் சில பேர் போவாங்க. கண்டிப்பா. ஏன் முருகனுடைய கல்யாணத்தை வள்ளி திருமணத்துல பார்க்கணும்னு சொல்றாங்க சொல்லு? ஏனே? அங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? இப்ப தெரிஞ்சுக்குங்க எல்லாரும். வள்ளி திருமண நாடகம் வச்சாங்கன்னா வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அது ஏன் பார்க்கணும் அப்படின்னா முருகனுக்கும் செவ்வாய் தோஷம், வள்ளிக்கும் செவ்வாய் தோஷம். இவங்க 2 பேரும் அந்த இடத்துல திருமணம் செய்யும் பொழுது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மணிக்கு மேலே அப்போதான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தை நம்ம பார்த்த அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷமாகப்பட்டது அடிபட்டுரும். இதுதான் ஐதீகம். அதனால தான் 4 மணிக்கு மேலே வள்ளி திருமண நாடகத்தில் வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடக்கும். அத பார்க்கணும். சரி சரின்னு இவர் வந்து அடையாளத்தை சொல்ல பவுடர் அடிச்சுட்டு 5:30 மணி. சரி ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு நல்லா தெரியும். சரி போய் பார்க்கலாம். சரி அப்படின்னு வெளியில வந்து பாக்குறேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு. என்னதுன்னு? ஒரு 2000 செம்பிளி ஆடு கட்டி கிடந்துச்சு. செம்பிளி ஆடா? நான் ஆளுகதே வெள்ளையா உட்காந்துருக்காங்க நினைச்சுக்கிட்டு சரி நான் குமிரி தள்ளிட்டு இருக்கிறேன் ஆட்டம். ஓஹோ விடிஞ்சு பார்த்தா செம்பிளி ஆட்டு பட்டிக்கு முன்னாடி கொட்டகைய போட்டுட்டு எல்லாம் வீட்டுல போய் தூங்கிட்டாங்க. ஐய நாடகம் முடிஞ்சிச்சு. நாட்டாமக்காரரு பணம் கொடுக்க வந்தாரு. சரி திரும்ப 60,000 கொடுத்தாரு. அது எப்படி பேசுறது? 60,000 5,000 முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். மீதி 55 தான் கைக்கு வரணும். இதே சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. நானும் கேட்டேன். சரி ஐயா எனக்கு 55,000 வந்தா போதும்னே. இல்ல தம்பி 5,000 சேர்த்து வச்சுக்கங்கன்னாரு. சரி காரணத்தை சொல்லுங்க. யானு அப்பதான் அவர் சொன்னாரு. என்னன்னு? தம்பி எங்க ஊர்ல வந்து செம்பிளியாட்ட பார்த்துட்டு நாடகான ஒரே குரூப் நீங்க தான் தம்பி. ஓஹோ அதனால 5,000 சேர்த்து வச்சுக்கங்கன்னாரு. சில ஊர்கள் இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. அண்ணே அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழா வருதுன்னு. சரி இன்னொரு 5,000 சேர்த்து கூட வாங்கி 65 கூட வாங்கி. சரி நீங்க உங்க டீம் தான் வந்து எங்களுக்கு நாடகம் நடத்தி கொடுக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத தம்பி. சரி அங்கயாவது செம்பிளியாடு. நீ என்ன பண்ற? சரி ஒரு 200 எருமாட்டை கட்டி போடு. ஏனே? அது இருட்டா கருப்பா கிடக்கும், நாங்களும் கருப்பா இருப்போம். ஓஹோ நாங்க பாட்டுக்கு ஆடிட்டு போயிருவோம். அருமை இது பரவாயில்லப்பா. அய்யலூர் பக்கத்துல வடமதுரை இருக்கா? ஆமா வடமதுரைக்கு பக்கத்துல முத்தாலமே நாடகம். சரி அந்த ஊர் பேரை சொல்லக்கூடாது, யூடியூப் போடுது. ஓஹோ என்ன அங்க நாடகத்துக்கு போயிட்டோம். சரி ஊருக்காரங்க பூரா 2 பசுமாடா புடிச்சிட்டு வந்தாங்க. என்னடா பசுமாடா புடிச்சிட்டு வராங்கன்னு நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி கொட்டைக்கு முன்னாடி முளை குச்சி அடிச்சு பூரா பசுமாட்டி காட்டி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஐய காலையில 4 மணிக்கு எல்லாரும் வந்தாங்க. பால் கறக்க. ஐயா அப்ப நாடகம் யாரும் பார்க்கல. நாங்க அந்த மாட்டுகளை பார்த்துட்டு தான் நாடகம். சில ஊர்கள் அப்படித்தான் நடக்குது. ஆனா நம்ம ஊர்ல அருமையான கூட்டம். இந்த கூட்டம் மட்டும் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருக்கணுங்கிறதுனால கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் வெஞ்சமா கோளாலூர் அருள்மிகு பன்னீர் மொழியம்மை. நான் வேற 3ஆம் கிளாஸ் பயிலி இவ்வளவு எழுத்து வேற இருக்குது. சரி விடு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்து அருள்மிகு ஸ்ரீ கல்யாண விகிதீஸ்வரர் திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு வெஞ்சமா கோளாலூர் மேல்பாகம் கிராம பொதுமக்களால் நடத்தக்கூடிய நாடகமாகப்பட்டது. இங்கு நடக்கக்கூடிய நாடகம் அர்ஜுனன் தபசு என்று சொல்லக்கூடிய பாசுபதகனை என்னும் புண்ணிய புராண நாடகம். இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகைகள் மற்றும் இசை கலைஞர்களின் விவரம் சிம்ம குரலிட்டு சிங்க நடைபோட்டு வெற்றி முரசு கொட்டி தமிழகமாக வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் கரூரை சேர்ந்த ஆர் மகேஷ் அவர்கள் இவரங்க விடையில் அர்ஜுனனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுந்தர தமிழிலே பாட்டி செய்து பிஞ்சு இதயங்களில் உறவாடி தமிழகமாக வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரி திண்டுக்கலைச் சேர்ந்த ஆர் முருகவள்ளி அவர்கள் இவரங்கமடையில் ஏலகன்னியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா சாமி அப்படிதான் இருக்கணும்.
அன்புக்குரிய அருமை சகோதரர் கரூரை சேர்ந்த எம் ஜெயபால் அவர்கள் இவரங்கமடையில் தர்மர் பின் சிவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய நடிப்பிசை வேந்தன் வாழ்வீச்சு மன்னன். என்னப்பா வால் வீச்சு மன்னன்ட்டு மொன்ற வாழ்வீசுறப்பா வாழ்வீச்சு மன்னன். அன்புக்குரிய அருமை சகோதரர் செம்பகணம் புதுப்பட்டியைச் சேர்ந்த பி நாகமுத்து அவர்கள் இவரங்கமடையில் பீமன் காலபைரவன் காலையில் உனக்கு 100 சம்பளம் அவருக்கு மட்டும் டிட்டி போடுறேன் அப்படிதான் வருவாரு. வரட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர் கரூரை சேர்ந்த கே முருகேசன் அவர்கள் இவரங்கமடையில் கிருஷ்ணன் பின் காளி தேவியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசையின் இலக்கணம் என்று பெயர் பெற்று தமிழக முகம் 8 வருஷம் கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர். உண்மையிலுமே ஒரு முக்கியமான விஷயங்களை நாங்களும் நாடகத்துக்கு போகிறோம். எத்தனையோ பெட்டிக்காரர்கள் எல்லாம் சந்திப்போம். நான் யூடியூப்பில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல. இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து அந்த ஒரு பாட்டுக்கு உயிர் கொடுக்க